நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய பாம்பே பாதுஷா வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி வரப்போகிற தீபாவளி டைமில் இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்வீட் செஞ்சு பார்க்கலாம். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் வண்டர் பை க்ளோரி. இது செய்யறதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை உப்பு, அதே மாதிரி ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், அதே மாதிரி ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இது ஒரு ஸ்வீட் செய்யணும், அது ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நல்லா நெய் எல்லாத்துலேயும் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். மூடி போட்டு நல்லா கொஞ்ச நேரம் விட்டுடலாம். இப்போது எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சின்ன சின்ன அளவுகள், அதாவது ஒரு உருண்டை நம்ம உள்ளங்கை சைஸ் அளவுக்கு சின்னதாகவே இருந்தாவே போதும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ நமக்கு தேவையான அளவு உருட்டி எடுத்துட்டு நம்ம எவ்வளவுக்கு மெலீஸாக திரட்டணுமோ அந்த அளவுக்கு மெலீஸாக திரட்டி எடுக்கணும். நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம். மாவு லூஸாக இருக்கக்கூடாது. இப்போது திரட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கத்தியால் மேலே கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் கிட்ட, கீழே கொஞ்சம் 1/2 இன்ச் கிட்ட விட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் பிடிச்சி கொண்டு அழுத்தி விட்டுறணும். அவ்வளோதான். அப்படி கொஞ்சம் நீட்டி விட்டால் கொஞ்சம் நீளமாக வரும். அதே மாதிரி ஓரத்தில் ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இன்னொன்று அதே மாதிரி பண்ணி காட்டுறேன். நல்லா மெலீஸாக திரட்டி எடுத்துட்டு அவ்வளோதான் போட்டுட்டு சுருட்டி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இப்போ கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரை ஆகிடும். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு மெலீஸாக நம்ம திரட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் நான் எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆச்சு. எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் 3-4 போட்டு பொரித்து எடுத்துடலாம். நமக்கு பூரி சுடுற நேரம்தான் வரும். ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் சுட்டு எடுத்துடலாம். அந்த பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து பாகு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் மைதாவுக்கு 1.5 கப் கிட்ட சீனி எடுத்துக்கணும். 1.5 கப் சீனிக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ இது கலருக்காக நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை கலர் விரும்புனா நீங்கள் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாகு வந்து எப்படி இருக்கும் பதம்னு பார்த்தா, குலோப் ஜாமுனை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் நல்லா பிசுக்கு வந்து நல்லா கையில் வரணும். ஆனால் கம்பி பதம் வேண்டாம். கம்பி பதம் இருந்தால் ஆறுனதுக்கப்புறம் மேலே பூத்தாப்பில் போயிடும். அதனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குலோப் ஜாமுன் பதத்தை விட கொஞ்சம் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டினாலே போதும். இப்போ நம்ம பாகு சூடாக இருக்கிறப்பவே நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு முக்கி உடனே எடுத்துடணும். ஊற வைக்கக்கூடாது. அதில் போட்டு கொஞ்சம் பாகு நல்லா நனைகிற மாதிரி பண்ணிவிட்டு உடனே எடுத்துடணும். அவ்வளோதான். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாகில் டிப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஊற விடக்கூடாது. ஊறுனா ஒரு மாதிரி மொறுமொறுன்னு இருக்காது. இப்போ நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. வரப்போகிற தீபாவளிக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுடைய சூப்பரான பாம்பே பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து அந்த பாகெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.